ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நமக்கு டச் மை டவுன்ல இருந்து வரப்போற நோம்பு இஃப்தார்காண்டி ஒரு சூப்பரான gift ஒன்னு அனுப்பியிருக்காங்க. உள்ள என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரியல. இப்போ வாங்க நம்ம இதை ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தறலாம். சாப்பிட்ற ஐட்டம் எக்கச்சக்கமா இருக்கு. வாங்க நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தறலாம். இது திருநெல்வேலி அல்வா, ஊட்டி வரிக்கி, தூத்துக்குடி மக்கரோனு, கரூர் தேங்காய் மிட்டாய். ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு ஃபேமஸான ஃபுட் ஐட்டம் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திருநெல்வேலி அல்வா, இந்த மாதிரி அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து டச் மை டவுன் ரொம்ப சிறப்பாக பண்றாங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம் தான். இப்போ அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மிச்சர்லயே நம்ம தமிழ்நாட்டு நெல்லை மிச்சர், ஆக்ரா மிச்சர், பாம்பே மிச்சர்னு 3 வகையா இருக்கு. சாத்தூருடைய காராச்சேவு, மிளகு சேவு, கருப்பட்டி சேவுன்னு 3 வெரைட்டி இருக்கு. கீழக்கரை ஓட்டு மாவு, தொதல் அல்வா, 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரியப்படுற தேன் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், சீரக மிட்டாய், கமருக்கட்டை, கடலை மிட்டாய், அப்புறம் கருப்பட்டியில செஞ்ச அல்வா, வெள்ளத்துல செஞ்ச அதிரசம், இன்னும் விதவிதமான ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வேற ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பெப்பர் கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய்னு இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். நார்மலான கடல் மிட்டாயில பெப்பரை போட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவு டேஸ்ட் நல்லா வித்தியாசமா சூப்பரா இருக்கு. இப்போ கருப்பட்டிக்கு போயிடலாம். சூப்பரா இருக்கு. அடுத்து நமக்கு பிடிச்ச பால்கோவா. ஆஹா, பால்கோனாவே ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. எங்க ஊர் பக்கம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கே சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இந்த பால்கோவில் இருக்கு. அடுத்து தூத்துக்குடி மக்கரோனை டேஸ்ட் பண்ணுவோம். பார்க்கும் போது சூப்பரா இருக்கு. தூத்துக்குடி மக்கரோனு ரொம்ப டேஸ்டா இருக்கு. வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு. அதுக்கேற்ற நமக்கு காதலியா சர்பத்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம போட்டு குடிச்சு பார்க்கலாம். நார்மலா நம்ம ஊர் சர்பத் மாதிரி தான் இருக்கு. சாத்தூர் மிளகு சேவு நல்லா சூப்பரா இருக்கு. அடுத்து பாம்பே மிச்சர், நல்லா ஊருக்கு ஏத்தாப்புல காரம் ஜரமா இருக்கு. அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச திருநெல்வேலி அல்வா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்கலவா. கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி மாதிரியே இருக்கு. கருப்பட்டி டேஸ்ட்ல ஒரு அல்வா. கீழக்கரை ஓட்டு மாவு. என் கூட ஸ்கூல்ல படிச்ச நிறைய நண்பர்கள் ராம்நாடு தான். அவங்க நிறைய தடவை இந்த மாதிரி ஓட்டு மாவு கொண்டு வருவாங்க. அந்த டேஸ்ட்ல இந்த ஓட்டு மாவு இருக்கான்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு இந்த டிஷ் பத்தி தெரியாது. அரிசி மாவுலே செய்யறது. முடிஞ்ச இதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரியப்படுற தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் சூப்பர். கமர்கட்டு, கமர்கட்டு சூப்பரா இருக்கு. பழைய ஞாபகம்லாம் வருது. சீரக மிட்டாய் பார்த்தோட 90s கிட்ஸ் ஞாபகம் தான். நாங்கள் இதை பள்ளி மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம். டேஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சூப்பரா இருக்கு. இது ஒரு ராமநாடு ரொம்ப ஃபேமஸ். கீழக்கரை தொதல் அல்வா. கருப்பட்டி அல்வா விட இது சூப்பரா இருக்கு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்ச தம் ரூட்டு நல்லா நிறைய நெய் ஊற்றி சூப்பரா செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒன்று. கடைசியா சில்லூர் பேக்கில் இருக்க கடலை உருண்டையை பார்ப்போம். நல்லா கடலையை பொடி செஞ்சிருக்காங்க. சாப்பிடும் பல்லெல்லாம் விட்டுறது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. நிறைய பொருட்கள் ரொம்ப யூனிக்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஃபேமஸான உணவுகளை சாப்பிடணும் பிரியப்பட்டீங்கன்னா touchmytown.com கான்டாக்ட் பண்ணுங்க. இது தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, உலகத்தில் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி வரும். டச் மை டவுன் பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோக்கு கீழே இருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்க, மறக்காம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.